அமெரிக்காவுக்கும் வெனிசுலாவுக்கும் இடையே போர் மேகங்கள் சூழ்ந்துள்ளன. இரு நாடுகளுக்கும் இடையே என்ன பிரச்சனை, அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் வெனிசுலா என்ன செய்ய போகிறது என்பதையெல்லாம் எக்ஸ்பிளைன்ஸ் பகுதியில் பார்க்கலாம். வெனிசுலாவுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன பிரச்சனை? மிகப்பெரிய அளவில் எண்ணெய் வளம் கொண்ட நாடு வெனிசுலா. அந்நாட்டின் எண்ணெய் இருப்பு 30,300 கோடி பீப்பாய்கள். இது போதாதா அமெரிக்காவின் பகைமையை சம்பாதித்துக் கொள்வதற்கு என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். அது மட்டுமல்லாமல் வெனிசுலாவிலிருந்துதான் பெருமளவில் போதைப் பொருட்கள் தங்கள் நாட்டுக்குள் கடத்தப்படுவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டி வருகிறது. மேலும் வெனிசுலாவில் ஜனநாயகம் இல்லை என்றும் அங்கே மனித உரிமை மீறல்கள் நடைபெறுவதாகவும் கூறி நிக்கோலஸ் மதுரோவின் அரசை அமெரிக்கா அங்கீகரிக்க மறுத்திருக்கிறது. இந்நிலையில் வெனிசுலாவின் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் அந்நாட்டால் தாக்குப்பிடிக்க முடியுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. வெனிசுலா ராணுவம் பயன்படுத்தும் பெரும்பாலான தளவாடங்கள் ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்டவை. 2000ற்கு பிறகு 20 சுகோய் ஃபைட்டர் ஜெட்களை வாங்கியிருக்கிறது. ஆனால் அமெரிக்காவின் B-2 குண்டு வீசும் ஜெட்களுடன் சுகோய் ஃபைட்டர் ஜெட்களால் போட்டி போட முடியாது என்றும் கூறப்படுகிறது. 1980களில் அமெரிக்காவிடமிருந்து வெனிசுலா F-16 ரக போர் விமானங்களை வாங்கியது. அவற்றுள் இப்போது எத்தனை மிஞ்சி இருக்கின்றன என்பது குறித்த தெளிவான தகவல்கள் இல்லை. அமெரிக்கா தாக்கினால் வெனிசுலா ராணுவத்தினர் பல்வேறு அலகுகளாக பிரிந்து 280 இடங்களில் கெரில்லா தாக்குதல் நிகழ்த்த திட்டமிட்டிருக்கின்றனர். இது தவிர ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட 5000 ஏவுகணைகள் தயாராக வைக்கப்பட்டுள்ளன. நிலைமை மோசமானால் ஆளுங்கட்சியின் ஆதரவாளர்களை கொண்டு நாட்டில் கலகமான சூழலையும் ஏற்படுத்த நிக்கோலஸ் மதுரோ திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. இந்நிலையில் கரீபியன் பகுதியில் அமெரிக்கா தனது விமானம் தாங்கி கப்பல்களை நிறுத்தி இருப்பது எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் தொடங்கலாம் என்ற பதற்றமான சூழலை ஏற்படுத்தியுள்ளது. புதிய தலைமுறைக்காக ஆசை.